ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரொம்ப டெலிஷியஸான ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது பால் போலி எப்படி செய்கிற வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுலில் வந்து இன்றைக்கி ஒரு 1.25 கப்பில் நான் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 3/4 கப்பில் ஒரு அரை கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. ரவை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஃபுல்லுமே ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஃபுல்லாக மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ரவை கண்டிப்பாக கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஒரு டீஸ்பூன் அளவு நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன், நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக. இப்போ நல்லா ஒன்றோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்ல ஒரு சாஃப்டான டோவாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. டைம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதே மாதிரி டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது பண்ணுங்கள். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சாஃப்டான டோவாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக பிசைஞ்சால் தான் நம்ம ஊற வைக்கிறப்ப நல்லா சாஃப்டாக வரும். ஏன்னா நம்ம ரவை இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறிச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். அதனால தான் இப்போ இருக்கட்டும், 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதுக்கிடையே நான் சுடுதண்ணியில் ஒரு 10 போல் முந்திரி பருப்பையும் 1 டீஸ்பூன் அளவு கசகசைன்னு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சுடுதண்ணியில் ஊற வச்சிட்டேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஊறினதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சாஸ்பேன் எடுத்துகிட்டு அதில் நம்ம இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 500 ml அளவு மில்க் எடுத்திருக்கேன். ஒரு கொதி நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சிருச்சு. ஒரு 2 கொதி கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய் நான் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன், நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக. எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் பிஸ்தா ஃப்ளேவர், பாதாம் ஃப்ளேவர் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் குங்குமப்பூ பால் இருக்குது, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நம்ம அப்படியே விட்டுலாம். அது ஒரு ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான். இது நல்லா அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இந்த பால் அப்படியே பாதியாக குறையணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்பூன் அளவு சுகர் நல்லா மைல்டாக இருக்கும் 500 ml பாலுக்கு. பார்த்திங்களா, இப்போ பால் ஓரளவு நல்லாவே வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த ஆடையெல்லாம் எடுத்து விடுங்க அப்பப்போ. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பால் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, இப்போ மாவு விட இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியேவும் பிரிச்சுக்கரலாம். பிரித்து உருட்டி ஏரில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் மாவை டஸ்ட் பண்ணி, அந்த உருண்டை லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணி இப்போ நம்ம நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் விட்டுற மாதிரி தான் இருக்கும், அதனால் மாவை டஸ்ட் பண்ணி நம்ம நல்லா ஒரு ரொம்ப திக்காக இருக்கிற ஒரு தின்னான லேயராக இதில் நான் சின்ன மூடி போட்டு ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது வீடியோவில் கவர் ஆகலை, அதான் நான் சொல்கிறேன். சின்னதாக ஒரு மூடி இருக்கும்ல, அந்த மூடியை நல்லா ஷேப் பண்ணி இந்த மாதிரி இருக்கிறத நம்ம சூடான ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளோட பூரி ரெடி ஆகிடுதும். நல்ல சூடான ஆயிலில் போட்டு இப்படி லைட்டாக நம்ம அமுத்தி எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பூரி நல்லா உப்பிட்டு வரும். நம்ம மற்றபடி பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணலை. வெறும் ரவை, மைதா மாவு, அப்புறம் நெய், அப்புறம் உப்பு, இது மட்டும்தான் ஆட் பண்ணோம். பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இது இருக்கிற எல்லா பூரியும் இதே மாதிரி போட்டு நம்ம நல்லா சூப்பராக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹை டெம்பரேச்சரில் இருக்கட்டும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பூரியும் நம்ம ஆட் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ அதை வந்து நம்ம அசெம்பிள் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் இருக்கிற எல்லா பூரியுமே நம்ம வந்து நீட்டாக அசெம்பிள் பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே பூரி மேலே எல்லாத்துலேயும் ஊற்றி விட்டுக்கலாம். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அளவு நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூடோடையும் சாப்பிட்லாம், ஆனால் அந்த அளவுக்கு அந்த பால் வந்து உள்ளே இறங்கியிருக்காது. இப்போ மேலே வந்து நம்ம நல்ல பாதாமையும் முந்திரி பருப்பு அப்புறம் பிஸ்தா 3ஐயும் நம்ம மேலே ஆட் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு கார்னிஷ்காக. இதை அப்படியே நல்லா சர்வ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா சில்லாக கூட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பால் போலி எப்படி செய்யலாம் வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சினா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம ஆர்வஜி குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபி மிஸ் அதிகம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.